இன்று ஒரு அதிர்ச்சியான செய்தி. சினிமாவில் நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்திருக்கிறாரு. தமிழகத்துல இருக்கிற அனைத்து மக்களுக்குமே இது மிகவும் அதிர்ச்சியான செய்தி. டிசம்பர் மாசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் 7ஆம் பொருத்தம். எம்ஜிஆர் இறந்தது டிசம்பர் 24. கருப்பு எம்ஜிஆர்னு தமிழ்நாட்டு மக்கள் ஜாதி மதம் கட்சியை கடந்து கொண்டாடப்பட்ட விஜயகாந்த் இறந்தது டிசம்பர் 28. ஒரு கம்பீரமா பார்த்த ஒரு மனுஷனை அந்த மாதிரியான கோலத்துல பாக்குறது அப்பவே நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா விஜயகாந்த் நம்ம எல்லாருமே சினிமா அரசியல் எல்லாத்துலயுமே ஒரு கம்பீரம், ஒரு ஆளுமை, எதுக்கும் பயப்படாத ஒரு தன்மை. நீ மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஒப்பிடும் பொழுது விஜயகாந்த் தனியா இருப்பார். தமிழ்நாட்டில் இலங்கை பிரச்சனை பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இலங்கை பிரச்சனை பேசக்கூடாது, பேசினா தீவிரவாதி சொல்லிடுவாங்கிற கட்டத்தில் அவர் கேப்டன் பிரபாகரன் அவருடைய படத்துக்கு பேர் வைக்கிறார். அவர் பையனுக்கு பிரபாகரன் பேர் வைக்கிறார். தமிழில முடிகிற வரைக்கும் நான் பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன்னு அறிவிச்சார். இதுதான் விஜயகாந்தனுடைய போராட்ட குணத்துக்கான அடையாளம். எம்ஜிஆர் இறந்தப்ப உலகம் முழுமையும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் ஐயோ அப்படின்னு புலம்புனாங்க. ஆனா விஜயகாந்த் இன்னைக்கு இறந்துட்டார் அப்படிங்கும் போது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்வுல. வணக்கம் சார். வணக்கம். இன்று ஒரு அதிர்ச்சியான செய்தி. சினிமாவில் நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்திருக்கிறாரு. ஆண்டின் இறுதியில் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே இது மிகவும் அதிர்ச்சியான செய்தி. அவர் அரசியல்லையும் சரி சினிமாலையும் சரி அவரை தெரியாதவங்க யாருமே கிடையாது. அவரை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. டிசம்பர் மாசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் 7ஆம் பொருத்தம். அதானே சார். டிசம்பர் வந்தாலே எல்லாமே பயப்பட வேண்டியது. நீங்க பாத்தீங்கன்னா சுனாமி டிசம்பர் தான், பெருவெள்ளமும் டிசம்பர் தான். தமிழர்கள் மிகப்பெரிய நேசித்த எம்ஜிஆர் இறந்தது டிசம்பர் 24. கருப்பு எம்ஜிஆர்னு தமிழ்நாட்டு மக்கள் ஜாதி மதம் கட்சியை கடந்து கொண்டாடப்பட்ட விஜயகாந்த் இறந்தது டிசம்பர் 28. அதுக்கு இயற்கை மாரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. விஜயகாந்த் சினிமாவில் ஜெயிக்கிறதுக்காக போராடினார், ஜெயிச்சார். அரசியலில் உள்ள யாருமே நடிகர்கள் சொன்னால் வரமாட்டாங்க, ஆனால் சொன்ன மாதிரி வந்தார். வந்த முதல் தேர்தலில் எம்எல்ஏ, 2வது தேர்தலில் எதிர்கட்சி தலைவர், ஜெயிச்சார். மரணத்தோடு போராடினார், அவரால் ஜெயிக்க முடியலை. இருந்தது போதும் அப்படின்ட்டு இயற்கை அவரை கூப்பிட்டுக்கிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி இருந்தப்போ இப்ப கடைசி நேரத்துல கடைசி காலகட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டார்ல, அவரால் நடக்க முடியல. அவரை பாத்துக்கிறதுக்கே நிறைய பேர் கூடவே இருக்க வேண்டியதா இருந்தது. அவர் அப்படி இருக்கிறத நம்மளால பார்க்கவே முடியல. என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 காலமா நீங்க விஜயகாந்தை நம்ம நேரில் சந்திக்கவும் அல்லது அவர் எப்படி இருக்காருங்கிறதையும், ஒரு குறிப்பிட்ட காம்பவுண்டுக்குள்ள மட்டுமே அவர் முடங்கி போனார். அதுக்கு காரணம் அவருடைய உடல்நிலை. அது எந்த மனிதனுக்கு வரக்கூடாது. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு குறிப்பிட்ட பீரியடு மட்டும்தான் இருந்துச்சு. அது அப்போலோவுக்கு போனாங்க, யாருமே பார்க்க முடியாமல் அது சூழல். அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி காவேரி ஆஸ்பத்திரிக்கு போனார். டிவி எதுலையுமே நம்மளால் பார்க்க முடியல. அவருடைய பூத உடலை மட்டும்தான் நம்ம எல்லாரும் பார்த்தோம், ஜெயலலிதாவை பார்த்தது மாதிரி. ஆனால் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பப்போ அவங்க சொல்லக்கூடிய படங்கள், புகைப்படங்கள், வீடியோவை மட்டும்தான் பார்த்துட்டோம். கடைசியாக ஒரு பொதுக்குழுவில் கலந்துக்கிட்டப்போ கூட அது ஒரு சம்பிரதாய நிகழ்வு தான். ஏன்னா பிரேமலதா விஜயகாந்தை பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் அந்த கூட்டத்துக்கு வந்தாருங்கிறத விட அழைத்து வரப்பட்டார் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஒரு கம்பீரமா பார்த்த ஒரு மனுஷனை அந்த மாதிரியான கோலத்துல பாக்குறது அப்பவே நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருந்தது. வைரமுத்து அடிக்கடி சொல்லுவார், குளிக்கும் பொழுது உன்னை குனிஞ்சு பார்க்க முடியாத சூழல் வந்துருச்சுன்னா நீ கிளம்பிடுறது பெட்டர் அப்படிம்பார். இதுதான் மனித வாழ்க்கை. ஏன்னா விஜயகாந்த் நம்ம எல்லாருமே சினிமா அரசியல் எல்லாத்துலேயுமே ஒரு கம்பீரம், ஒரு ஆளுமை,
எதுக்கும் பயப்படாத ஒரு தன்மை. நீங்கள் மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஒப்பிடும் பொழுது விஜயகாந்த் தனியாக இருப்பார். கண்டிப்பா சார். அவரு நடிச்ச ஒரு பாடல் இருக்கும், அவரே அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு நிறைய பேருக்கு அவர் உதவி செஞ்சிருக்காரு. சின்ன கவுண்டர் படம். ஸோ நீங்கள் விஜயகாந்தை வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்த்துருக்காங்கன்னா, தீவிரவாதத்தை அடக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி, அநீதிக்கு எதிரான ஒரு காவல்துறை அதிகாரி. ஏன்னா விஜயகாந்த் காவல்துறை அதிகாரியாக நடிச்சதுக்கு பின்னாடி தான் தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த், கமலஹாசன் பாக்கி எல்லாருமே ஓஹோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு போலையே, காவல்துறை காஸ்டியூம்ல அடிச்சா தான் நம்மள ஒரு ஆக்ஷன் ஹீரோவா எடுத்துக்கிடுவாங்க போலன்ற ஒரு சூழலை உருவாக்குனது விஜயகாந்த். ஏன்னா ஊமைவெளிகள், சத்திரியன், இப்படி வருஷம் ஏகப்ப கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, நீங்க பாத்தீங்கன்னா கண் முன்னால போலீஸ் காஸ்டியூம் படம்னாலே விஜயகாந்த் தான். கண்டிப்பா விஜயகாந்த் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒன்றும் போராட்ட குணம், இரண்டாவது மனிதாபிமானம், மூணாவது ஒரு ஆளுமை திறன், இது எல்லாத்துலையும் அவர் ஜெயிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரஜினிகாந்த், கமலஹாசன் தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்காங்க. அவங்கள மீறி, அதாவது எம்ஜிஆர் சிவாஜியை மீறி யாரும் பெருசாக வந்துட முடியாதுன்ற சூழல் இருந்தது மாதிரி ரஜினி கமலை மீறி நீங்கள் அந்த கட்டத்துக்குள்ளே சினிமாவுக்குள்ளே வந்தார். விஜயகாந்தனுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு அல்லது கட்டுப்படுத்துறதுக்கு ரஜினிகாந்த் முயற்சி பண்ணார்னு கூட இப்போ வதந்திகள் வந்தது. இதையெல்லாம் மீறி தமிழ் சினிமாவுடைய தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவா 156 படம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்க்க முடியாது. ரஜினி கமலுக்கு ஈக்குவலாக காம்படிட்டரா நீங்கள் அவர் அப்போ நடித்த படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன கவுண்டராக இருக்கட்டும், புலன் விசாரணையாக இருக்கட்டும். ஏன்னா தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 25, 50, 75, 100 இந்த படங்கள் எல்லாமே எந்த ஒரு ஹீரோவுக்கும் 100 நாள் படமாவோ 50 நாள் படமாவோ இருந்திருக்காது. ஆனால் விஜயகாந்துக்கு தான் எல்லா படங்களுமே, நீங்கள் 100ஆவது நாள் படம் கேப்டன் பிரபாகரன் அடி பட்டையை கலப்பினா, அதுக்கு பின்னாடி தான் புரட்சி கலைஞர்னு அவருக்கு இருந்த பேர் கேப்டன். நீங்கள் எம்ஜிஆரை கூட மகராசி எம்ஜிஆர்னு சொல்லிடுவாங்க, கலைஞரை கலைஞர்னு கூப்பிட்டுருவாங்க. ஆனால் விஜயகாந்த கட்சி சார்பட்டு சாதாரண நீங்கள் குக்கிராமத்துக்கு போனீங்கன்னா கூட கேப்டன்னு கூப்பிடுவாங்க. கண்டிப்பா அவருடைய அந்த கம்பீரம், ஆளுமை, போலீஸு, சினிமாவில் அவருடைய நடிப்பு, அதையெல்லாம் கடந்து கேப்டன் பிரபாகரன். ஏன்னா நீங்கள் அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இலங்கை பிரச்சனை பற்றி எரிஞ்சிட்ருக்கேன். இலங்கை பிரச்சனை பேசக்கூடாது, பேசினா தீவிரவாதி சொல்லிடுவாங்கன்ற கட்டத்தில் அவர் கேப்டன் பிரபாகரன் அவருடைய படத்துக்கு பேர் வைக்கிறார். அவர் பையனுக்கு பிரபாகரன் பேர் வைக்கிறார். தமிழில் முடிகிற வரைக்கும் நான் பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன்னு அறிவித்தார். இதுதான் விஜயகாந்தனுடைய போராட்ட குணத்துக்கான அடையாளம். அதே மாதிரி சினிமாவில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நிறைய நடிகர்கள் இருக்காங்க, ரஜினி இருக்காருங்க, எல்லாருமே இருக்காங்க. ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் கல்லா கட்டுறதை பற்றி மட்டும்தான் குறியாக இருப்பார். கமலை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் எல்லா விஷயங்களுக்கும் முன்னுதாரணம், சினிமாவை மேம்படுத்துவது, தன்னை வளர்த்துக்கிறது, அப்டேட் பண்ணுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கு. ஆனால் தான் சார்ந்த சினிமாவுக்குள்ள சாமானியர்களையும் கைபிடிச்சு மேல தூக்கி விட்ட ஒரே நடிகர் விஜயகாந்த். கண்டிப்பா. ஏன்னா வந்து அந்த ஒரு ஹீரோக்கு இருக்க வேண்டிய கொடுக்கிற மரியாதைய அந்த படப்பிடிப்பில் இருக்கும் அந்த கேமராமேன், அந்த லைட்டை பிடிக்கிறவங்களுக்கும் அந்த மரியாதையை கொடுக்கணும், சாப்பாடு நம்மளுக்கு சாப்பாடு போடுறவங்களுக்கும் அந்த மரியாதை கொடுக்கணும், சின்ன சின்ன வேலை பார்க்கறவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். அந்த ரூல்ஸை கொண்டுட்டு வந்தவர் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த். கடைக்கோடி ஊழியனும் தான் சாப்பிட்ற உணவை சாப்பிடணும்னு நினைச்சவரை விஜயகாந்த். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்னைக்கு இது சென்னையில் இருக்கக்கூடிய திரைப்படக் கல்லூரி விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த அறிக்கை விட்டுருக்காங்க. திரைப்படக் கல்லூரியினுடைய காட்ஃபாதர் விஜயகாந்த். இது எந்த ஒரு தமிழ் நடிகர்களுக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு சார்ந்த தன்னாட்சி நிறுவனம். அதுக்கு காரணம் ஊமைவெளிகள். இன்னைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல் படம் டைரக்ட் பண்ண வர்றவங்களுக்கான ஒரு போதிக்கக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது தான் ஊமைவெளிகள். அந்த படத்தில் வந்து அவாவானன், அரவிந்தராஜ், சந்திரசேகர்,
அருண் பாண்டியன், இவங்க எல்லாருமே திரைப்பட கல்லூரி மாணவர்கள் புதுசு. அந்த படத்தில் ஜெய்சங்கரும் கார்த்தி மட்டும்தான் பிரபலமானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு படத்தில் வந்து விஜயகாந்த் நடிக்கிறக்கா போய் கேட்குறாங்க. அப்போ விஜயகாந்த் கேட்குறாரு, என்ன நீ எல்லோரும் புதுசாக இருக்கிறீங்க, எவன் என் படம் பார்க்க வருவேன், அதை 10-20 லட்ச ரூபாயில் படம் எடுக்க போகிறோம்ன்றீங்க, அது எம்பாத்துறதுக்கு அப்படிங்கும்போது இல்லை கேப்டன். அப்போ அவருக்கு புரட்சி கலைஞர் தான். புரட்சி கலைஞர் இப்படி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறான், எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கும் பொழுது எந்த விதமான எதிர்பார்ப்பும்லாம் ரைட் ஓகே நான் நடிக்கிறேன், ஜெயிக்கிறத உங்கள் தரமா அப்படிங்கிறார். அந்த படத்தில் தான் செந்தில் வந்து செந்திலுக்கு ஒரு ஐக்கான் ஒரு மைல்கல்லாக மாறின படம் அந்த படம். ஆமாம். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் ஹாஃபில் தான் விஜயகாந்த் என்ட்ராவார். அன்னைக்கு விஜயகாந்த் உச்சத்தில் இருக்கார் தமிழ் சினிமாவில். 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா சம்பளம் ஆகக்கூடிய ஒரு நடிகர் கார்த்தி அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய மாணவர்களுடைய காதல் இளவரசன், கனவு கதாநாயகனாக இருக்கக்கூடியவர். விஜயகாந்த் நடிக்கிறேன்னு சொல்கிறதை கேட்டு நான் நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். படம் ரிலீஸ் ஆகுது, பட்டி தொட்டி அந்த படம் பட்டையை கிளப்பி செலவு ஜாஸோட 10 மடங்கு அந்த படம் வசூல் பண்ணுது. அங்கே தான் ஆரம்பிச்சது திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கான நூல் திறவுகோல். அதுக்கு பின்னாடி திரைப்பட கல்லூரியில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து முடிச்சுட்டு வர்றாங்களாம். டீனரில் விஜயகாந்த் ஆஃபீஸ் இருந்த ராஜாபாதர் தெருவுக்கு தான் நேரம் வருவாங்க கதை சொல்கிறதுக்கு. அதுக்கு பின்னாடி ஆர்கே செல்வமணி. ஸோ நீங்கள் கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு உச்சபட்ச ஹீரோ. படத்தில் கிட்டத்தட்ட 5-6 ரீலுக்கு பின்னாடி தான் ஒரு கேஷுவலான காவல்துறை அதிகாரியாக உள்ள என்ட்ராவார். எந்த ஹீரோவும் ஒத்துக்கிற மாட்டாங்க இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிள்ளைகள் நடிக்கிறதுக்கு. ஆனால் அந்த படம் நான் விஜயகாந்துக்கு கேப்டன்ற பேரை வந்து தமிழகத்தில் உச்சரிக்கிறதுக்கு காரணமானது. அதே மாதிரி அவர் நடிக்கக்கூடிய படங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்க ஹீரோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சம்பளம் வாங்கினோமா படம் நடித்தோமா முடிஞ்சா. ஸோ இன்றைக்கி இருக்க நடிகர்கள் எல்லாருமே நடித்தாங்கனாக்கா சம்பளத்தை வாங்குறதோட சரி, அந்த படம் ஓடிச்சா ஓடலை, ரிலீஸ் ஆச்சா ரிலீஸ், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எவன் கேட்டான் நான் புலம்பு. ஆனால் விஜயகாந்த் அப்படி இல்லை. அவர் நடித்த முதல் படத்தில் வந்து கடைசி படம் வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் நடித்த காலங்களில் வந்து டிஜிட்டல் கிடையாது, எல்லாமே பிரிண்ட்டு. லேபில் பிரிண்ட்டு போட்டு வெளியூருக்கெல்லாம் டெலிவரி போயிடுச்சா, இதையெல்லாம் விசாரித்ததுக்கு பின்னாடி தான் படம் ரிலீஸுக்கு முதல் நாள் அவர் படுக்கைக்கு போவாருங்கிறதான் அவர் சம்மந்தப்பட்ட ஆட்கள் சொல்லக்கூடிய தகவல். ஸோ தான் நடித்த படம் சம்பளம் வாங்கிட்டோம்னா கூட அந்த படம் கரெக்டாக ரிலீஸ் ஆச்சா, வெற்றி தோல்விங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதில் ரொம்ப அதாவது தன் சார்ந்த தொழிலுக்கு ஒரு டெடிகேட்டாக ஒரு நேர்மையாக அக்கறையோட தனக்கு சம்பளம் கொடுத்த முதலாளி நிம்மதியாக இருக்கணுங்கிறதில் ஒரு மனிதாபிமானத்தோடு இருந்தவர். அதே மாதிரி ராஜாபாதர் தெருவில் இன்றைக்கி அந்த அலுவலகங்களில் அவர் சினிமாவுக்கு வந்த புதுசில் உச்சத்துக்கு அவர் வளரும் பொழுது அந்த ராஜாபாதர் தெருவுக்கு போனீங்கன்னா யார் போனீங்கன்னாலும் சாப்பிட்லாம். அதை வள்ளலார் அடுப்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சென்னையில் அங்கே எப்போ போனீங்கன்னாலும் நீங்கள் விஜயகாந்தை பார்க்கணும், இல்லை உதவி கேட்கணும், இல்லை கதை சொல்லணும், எதுவாக இருந்தாலும் சரி சாப்பிட்டு வாங்க அப்புறம் பேசுவோம். அதுதான் அதை கிட்டத்தட்ட எம்ஜிஆர் வீடு மாதிரியே, ராமவரம் தோட்டம் மாதிரியே ராஜாபாதர் தரும். அதனால தான் அவர் கருப்பு எம்ஜிஆர்னு அரசியலுக்கு வந்தப்போ சொன்னாங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் வந்துட்டு இப்போ காணொலியில் பார்க்குறோம், மக்கள் எல்லாம் பதறாங்க, ரோட்டில் நின்று அழுகுறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு அவர் மக்களுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் அவர் இறந்துட்டாருன்னு தகவல் வருது. இன்னைக்கு நடிகர் சிவாஜி கணேசன் இறந்தப்ப அவர் இறந்துட்டாருன்னு தகவல் டிவியில் ப்ளஸ் பிரேக் நியூஸ் ஓடிட்டுருக்கு. வீட்டில் இருந்த மனோரமா ஆச்சு சிவாஜி வீட்டுக்கு பக்கத்து தரு தலைவரி குளமாக ஓடியாராங்க. அன்னே போயிட்டியா அப்படின்னு அலறிட்டு அந்த ரோட்டில் ஓடியாராங்க. அப்போ சிவாஜி கணேசனுடைய பாடி வீட்டுக்கு வரல, அப்பல்லோவில் இருக்க வீட்டுக்கு ஓடியாராங்க. அன்னைக்கு நீங்கள் விஜயகாந்த் இறந்துட்டாருன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த தெருப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பொம்பளை, நீங்கள் அவங்க தேமுதிக கட்சிக்காரங்கள்ல சினிமாக்காரங்கள்ல சாதாரண பொது ஜனம் வெகுஜனம் ஐயோ ராசா போயிட்டு நீ ஒருத்தர் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்லாம் அப்படியே அந்த வீதியவே மறைச்சு தலையில் அடிச்சுக்கிட்டு நிற்பாப்புல.
ஸோ இவங்களுக்கு விஜயகாந்துக்கு என்ன சம்பந்தம்? எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் கிடையாது. அவர் செஞ்ச உதவி, அவர் போட்ட அவர் கொடுத்த தான தர்மம். ஏன்னா நீங்கள் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேயோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ பாலிகள் நிற்கின்ற கலாச்சாரம் தனியார் மருத்துவமனைங்கிறதே இல்லை. நீங்கள் எந்த ஒரு விஷயம்னாலும் அரசு பொது மருத்துவமனைக்கு தான் போனோம். அந்த சூழல்லையே விஜயகாந்த் சாலிகிராமத்தில் தன்னுடைய சொந்த பில்டிங்கில் பொது மருத்துவமனையை தன்னோட சொந்த செலவு நடத்தினார். அங்கே யார் வேணாலும் போகலாம், பாடியை செக்கப் பண்ணலாம், மருந்து மாத்திரை வாங்கலாம், எல்லாமே வாங்கிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ. அதே மாதிரி அவர் கல்விங்கிறதுல விஜயகாந்த் அவர் படிக்க முடியல, படிப்பு வரல, படிக்க விருப்பமுள்ள சினிமாவுக்கு வந்துட்டார். ஆனால் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர் விஜயகாந்த். இன்னைக்கு சூர்யா பண்ணிகிட்ருக்கார். ஆனால் அன்னைக்கு அவர் வெளியே விளம்பரமே இல்லாமல் அவர் உதவி செஞ்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் ஆனவங்க இன்னைக்கு தமிழகத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் வெளியே தெரியாது. அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் இன்னைக்கு காது கேளாதோர், ஊமப்பள்ளி, மற்ற அநாத ஆசிரமங்களுக்கு நிதி கொடுப்பதையே ஒரு வேலையாக வச்சுருந்தார். பிறந்த நாள் அன்னைக்கு அவர் செய்யக்கூடிய மற்றவங்கெல்லாம் பெருசாக ஆடம்பரமாக கொண்டு இவர் வீட்டுக்கு எல்லாத்தையும் வர சொல்லி கவரில் போட்டு செக்கு பணம் இதை கொடுக்குறது அவருடைய வேலையாக வச்சுருந்தார். இந்த மனிதாபிமானமும் இந்த உதவும் எண்ணம் தான் இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்ற மிகப்பெரிய மரணம்னு பார்த்தீங்கன்னா சிஎன் அண்ணாதுரை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மரணம்னு பார்த்தீங்கன்னாக்க காமராஜர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா. அதுக்கடுத்து கலைஞர் கருணாநிதி. இப்போ விஜயகாந்த். இப்போ நீங்கள் அண்ணா, காமராஜர் இவங்க மரணத்து போனால் அந்தந்த கட்சிக்காரங்க தான் வருத்தப்பட்டாங்க. ஐயோ அப்பான்னு கூப்பாடு போட்டாங்க. எம்ஜிஆர் இறந்தப்ப உலகம் முழுமையும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் ஐயோ அப்படின்னு புலம்புனாங்க. அதுக்கடுத்து கலைஞர் ஜெயலலிதா மரணத்தப்ப அந்தந்த கட்சிக்காரங்க. ஆனால் விஜயகாந்த் இன்னைக்கு இறந்துட்டார் அப்படிங்கும்பொழுது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்வலை. ஆமா, தமிழர்கள் அதுக்கு காரணம் எம்ஜிஆர் ஈக்குவல் அவர் பார்க்கப்பட்டார். எம்ஜிஆர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார், கட்சியில் இருந்தார், சினிமாவில் உச்சத்தில் இருந்தார். இவர் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, சினிமாவில் மட்டும்தான் இருந்தார். சினிமாவில் இருந்த ஒரு மனிதன் இன்னைக்கு உலக தமிழர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை உண்டு பண்ணியிருக்காருன்னா அவருடைய மனிதாபிமானம், உதவும் குணம், யாருக்கும் பயப்படாத தன்மை. எது வரங்க தப்பா ரைட்டா ஸ்ட்ரைட்டா கேட்க. ஏன்னா நீங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு மேடையில பேசியிருப்பாரு. யாரோ ஏதோ சொல்லியிருப்பாங்க, பயப்படாதீங்க வா, நான் உன்னை அடிக்க மாட்டேங்க வா அப்படின்னு கூப்பிடுவாரு. தமிழ்நாடு சட்டமன்றத்துல நீங்க ஜெயலலிதாவை எதிர்த்து பழம்பொருந்திய திமுகவை பேசுறதுக்கு பயப்பட்ட சூழ்நிலையில கை நீட்டி பேசின ஒரு கேரக்டர். கண்டிப்பா அது சரியா தப்பாங்கிற விவாதம் ரெண்டாவது. ஆனால் ஜெயலலிதாவை நான் எதிர்ப்பேன் அப்படிங்கிறத உலகத்துக்கு உறக்க சொன்னவர் விஜயகாந்த். இதுதான் விஜய். அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு அதிகமா பார்த்தா தென் மாவட்டங்கள்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ரசிகர்கள் அதிக படங்கள் பார்த்தா தென் மாவட்டங்களை பேஸ் பண்ணி அவர் நடிச்சிருப்பாரு. மக்களோட நிலை இப்போ அங்க எப்படி? அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க போற ஸ்கிரீன் பிளே இந்த விஷயங்கள் வரணும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு ரசிகர்னு பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல தான் அதிகம். அவர் மதுரை சொந்த ஊராக இருந்தால் கூட, தென் மாவட்டமாக இருந்தால் கூட அவருக்கு அதிகமான ரசிகர்கள்னு பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் தான். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமான சூழலை உருவாக்கியதான் வட மாவட்டம் தான். கள்ளக்குறிச்சியில் ஏஆர் முருகதாஸ் கல்யாணத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு பொதுக்கூட்டம் மாதிரியே அவருடைய கல்யாணம் நடக்குது. அங்கே தான் அவர் அரசியல் பேசுகிறார். அதுக்கு பின்னாடி அவருக்கு ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நிறைய பிரச்சனைகள் வருது. பூரா கட்சி தானே ஆரம்பிச்சிருவாரம்பி. அவர் தென் மாவட்டத்துக்காரராக இருந்தால் கூட அவர் முதல்ல தேர்தல் சந்திச்சதுங்க வட மாவட்டத்தில் விருத்தகிரியில் தான் எம்எல்ஏ ஆகிறார். ஸோ தென் மாவட்டத்துக்கு அவர் போகவே இல்லை எம்எல்ஏவாக நிற்கிறதுக்கு அல்லது வேற எந்த விஷயத்துக்கும். ஸோ அதுக்கு காரணம் தன்னுடைய ரசிகர்கள், தன் மேல் மக்கள் வச்சிருக்கக்கூடிய அபிமானம், அதில் இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை
அதை கடைசி வரைக்கும் கையாண்டார். ஏன்னா காலம் அவருக்கு தங்க தட்டில் வச்சு கொடுத்துச்சு. எதிர்கட்சி தலைவருங்கிறது வந்து நீங்கள் வந்து திமுக, இங்கே நிறைய கட்சிகள் இருக்கு, பழமென்னு கொட்ட போட்ட கட்சி. 2000 தேர்தலில் எதிர்கட்சி தலைவருங்கிறது தமிழ்நாட்டில் வந்து அது வரலாறு, அது விஜயகாந்த். ஸோ அந்த வேலையும் அவர் சரியாகத்தான் பண்ணார். அதனால் விஜயகாந்த்ங்கிறது வந்து நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா, சினிமா மட்டும் இல்லை, தமிழக அரசியல் வரலாறு, தமிழ் சினிமா வரலாறு, ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு எம்ஜிஆர், ஒரு ஜெயலலிதா, ஒரு கலைஞர், ஒரு விஜயகாந்த் தான். நடிகர்களில் விஜயகாந்துக்கு இணையாக இங்கே வேற யாரையுமே நீங்கள் சொல்லவும் முடியாது. கடந்த காலத்தில், வருங்காலத்தில் இப்படி உருவாகுவாங்களா, இப்படி செய்வாங்களான்றது சொல்லவே முடியாது. ஏன்னா இது எல்லாமே வணிகமயமாகி போன சினிமாவில் உதவி என்பதே அருகி போய் வந்துட்டுருக்கு. அந்த கட்டத்தில் நீங்கள் மருத்துவம், சமூகம், கல்வி, வேலை வாய்ப்பு எல்லா விஷயங்கள்லையும் கவனம் செலுத்தணும். அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியிலே இல்லை, அவர் இதெல்லாம் செய்யும் பொழுது. அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, ஆனால் எல்லாத்தையும் செஞ்சார். அவருடைய நிர்வாக திறமைக்கு. ரெண்டாவது, ஒரு அசாதாரணமான சூழ்நிலையும் ரொம்ப அசால்ட்டா டீல் பண்ணுவாருங்கிறதுக்கு உதாரணம், தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணி கொடுக்க முடியாதுன்னு கர்நாடகா சொல்லுது. அதை எதிர்த்து போராடி வருது. நெய்வேலியில இருந்து மின்சாரம் கர்நாடகாவுக்கு போகுது. இதை தடுக்கணும், இதுக்கு எதிராக போராடணுங்கிறத, தன்னோட பலத்தை பவரை காட்டணுங்கிறது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவங்களுடைய பிளான். அப்போ அதுக்கு நடிகர் சங்கத்தை பயன்படுத்துகிறாங்க. அப்போ விஜயகாந்த் வெளிநாட்டில் இருக்கார். தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சியான திமுக இதை நடத்த விடக்கூடாதுன்னு திட்டம் போகிறாங்க. அப்போ ரஜினிகாந்த் வந்து கர்நாடகாவுக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடாதுன்ட்டு நடிகர் சங்கத்தில் சொல்லு, அப்படி போராட்டம் நடத்தலாம், ஆனால் சென்னையிலையும் நடத்துவோம்ன்றார். நெய்வேலிக்கு போகக்கூடாதுங்கிறது அவருடைய விருப்பத்தை அன்னைக்கு இருந்த இயக்குனர் பாரதி ராஜா, நடிகர் சங்கம் எல்லாம் நிராகரிக்குது. சரி, இந்த போராட்டத்தை எப்படி டைவெர்ட் பண்ணுறது, அதில் நடக்க விடாமல் பண்ணுறதுன்ட்டு திமுக திட்டமிடும் பொழுது நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் சரத்குமார், நெப்போலியன், இந்த 2 பேரும் அப்போ வந்து திமுக உறுப்பினர்கள், திமுகவில் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. கட்சி கட்டளை எடுத்து அந்த போராட்டத்தில் பங்கு கொள்ளக்கூடாது, சிக்கலாக இருக்கே அப்படின்ட்டு விஜயகாந்துக்கு தகவல் போகுது. அவர் வெளிநாட்டில் இருக்கார், குடும்பத்தோட சுற்றுலா போயிருக்கு. பிரயாணத்தை ரத்து பண்ணிட்டு இந்தியாவுக்கு திரும்புகிறார். திரும்பி அவர் நேராக இறங்கி நேராக போய் கலைஞர் கருணாநிதியை சந்திக்கிறார். ஏன்னா விஜயகாந்தை கல்யாணம் நடந்தது கலைஞர் மூப்பனார் தலைமையில். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவை தவிர்த்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடைய நெருக்கமான உறவில் இருந்தவர் விஜயகாந்த். உங்கள் அரசியல் பஞ்சாயத்தை நீங்கள் நேரம் முட்டி மோதிக்கிங்க, நடிகர் சங்கத்துக்குள்ளே கொண்டு வராதிங்க. நடிகர் சங்கம் போராட்டம் நடத்த போகுது. நடிகர் சங்க பொறுப்பில் இருக்கவர் சரத்து, நெப்போலியன். கட்சியை கிடந்தவங்க நடிகர் சங்க உறுப்பினர்களாக பொறுப்பாளர்களாக அனுப்பிடுங்க. போராட்டம் முடிஞ்சு அவங்க கட்சிக்கு வந்துடுவாங்க. இப்போ கலைஞர்னால ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா விஜயகாந்தே வந்து இப்படி போயிது சரிட்டு அப்படின்ட்டு, சரத்தையும் நெப்போலியும் போங்க அப்படின்ட்டு கட்சி அந்த முடிவை தளர்த்திக்கிட்டு அனுப்புகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி நெய்வேலி கூப்பிட்டு போய் அங்கே போராட்டம் நடத்தி ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லாமல் எடுத்துகிட்டு வர்றது. இது இவருடைய அணுகுமுறை. இந்த அசாத்தியமான சூழலையும் ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒரு 80 லட்ச ரூபா கடனில் இருக்கு. அது அன்னைக்கு இருந்த மார்க்கெட் நிலவரத்தில் ஒரு நடிகருடைய ஒரு படத்துக்கான சம்பளம் தான். அப்படி யாரும் உதவி செய்யறதுக்கு தயாராக இல்லைங்கும் பொழுது நடிகர் சங்க தலைவர் அவர் வந்ததுக்கு பின்னாடி போட்டியின்றி தலைவராக தேர்ந்தெடுக்க போகிறார். ஒட்டுமொத்த நடிகர்களையும் மலேசியா, சிங்கப்பூருக்கு, அதாவது ரஜினி கமல் 2 பேர்த்தையும் ஒரு மேடையில் நிப்பாட்ட முடியாதுன்னு சவால் விட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் 2 பேருமே கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போயிட்டு அங்கே மலேசியா, சிங்கப்பூரில் நட்சத்திர கலைகள்லாம் நடக்கும் பொழுது, இப்போ சிங்கப்பூரில் முடிஞ்சு மலேசியாவுக்கு போனோம். அப்போ எல்லாருமே அவங்க தனித்தனி காரில் உள்ள போகணுன்ற பிளானில் இருக்காங்க நடிகர்கள். ஆனால் விஜயகாந்த் ரொம்ப தெளிவாக 2 பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸில் தான் போனோங்கும்போது எல்லோரும் தயங்குறாங்க. இந்த சூழலை எப்படி சமாளிக்கிறது? ரஜினிகிட்ட போய் பேசுகிறார், நீங்கள் பஸ்ஸில் ஏறிட்டீங்கன்னா எல்லாருமே பஸ்ஸில் ஏறிடுவாங்க,
இதுக்கு என்ன விஜய் பண்ணா பூசுன்ட்டு ரஜினி முதல்ல போய் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அப்படி தலையை இப்படி வெளியே திரும்பி பார்க்கும்பொழுது தனியாக கார் கேட்டாலாம் முண்டி அடிச்சுட்டு பஸ்ஸில் ஏறுறாங்க. ரஜினியே பஸ்ஸில் ஏறிட்டார், நம்ம ஏறலாம். இதுதான் அசாதாரணமான சூழலையும் தன்னுடைய புத்திசாலியத்தில் சாதிக்கக்கூடிய ஆளுமை என்பது விஜயகாந்த்கிட்ட இருந்தது. இது அரசியலில் அவர் கையாளாதனால தான் அவர் தோற்று போயிட்டார்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கு விஜயகாந்த் மேலே நீங்கள் நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அரசியல், சினிமா நிறைய ஒரு மேலே கோளாறு சொன்னால் கூட இதையெல்லாம் தூக்கி போட்டு இன்னைக்கு வீட்டில் இருந்து லட்சக்கணக்கான பேர் அவர் பாடியை எடுத்துட்டு தேமத்துக்கு ஆஃபீஸுக்கு ஊர்வலமாக வர்றாங்கன்னா இது சாதாரணமாக நடக்காது. கண்டிப்பாக சார். தமிழக அரசியல் வரலாற்றில் விஜயகாந்த் மரணத்திற்கு முன் பெண் அப்படிங்கிறதான். ஏன்னா அவருடைய இழப்பு நம்மளால ஈடு செய்ய முடியாது. இருந்தாலும் ஒரு கௌரவமாக கம்பீரமாக வெளியனுப்பி வைக்கக்கூடியதுதான் விஜயகாந்துக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை, ஒரு கௌரவமான அஞ்சலியா இருக்கும். ஏன்னா சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியும் சரி இனிமேலும் சரி கேப்டன் விஜயகாந்த் மாதிரி இனிமே யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும், நம் எல்லாருக்குமே தெரியும். ரஜினி சொன்னார் வர்றேன், 20 வருஷமா சொல்லி வரல. நான் விஜயகாந்த் வர்றேன்னு சொன்னாரு, வந்துட்டாரு. சொன்னதை செஞ்சுட்டாரு. எதையுமே சொல்ல மாட்டாரு, சொன்னா செஞ்சிருவாரு கண்டிப்பா. ஏன்னா சினிமாவில் நீங்க இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய், இதுதான் எல்லாரும் நினைச்சிட்டு. இவர் சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கான ஒரு வரலாறு இருக்கு. எஸ். ஏ. சந்திரசேகர் விஜய் வச்சு 17 படம் டைரக்ட் பண்ணார். எல்லாமே பிளே பாய், மாமி 50க்கு சோப்பு போடுறது, இந்த மாதிரியான படங்களாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ விஜய் ABC இந்த 3 சென்ட்ரலும் போய் ரீச் ஆகலை. அப்போ ஒரு பத்திரிக்கை இந்த மூஞ்சியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கேன்னோட விமர்சனம் கூட எழுதுனாங்க. அப்போ எஸ். ஏ. சந்திரசேகர் இது பையனோட வாழ்க்கை என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது விஜயகாந்துக்கு சட்டம் ஒரு ரிட்டரை படத்தின் மூலம் பிரேக் கொடுத்தது எஸ். ஏ. சந்திரசேகர். அன்னைக்கு ABC சென்டரில் ரஜினிக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்துட்டு இருந்தது விஜயகாந்த். அப்போ விஜயகாந்துக்கு ஃபோன் பண்ணுறாரு, விஜய் உங்களை சந்திக்கணும் அப்படி. என்ன விஷயம் அப்படிங்கும்போது இல்லை சந்திக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாரு விஜயகாந்த். வீட்டில் தான் இருக்கேன். சரி ஒரு 10 நிமிஷத்தில் அவங்கள கூப்பிட்றேங்கிறார். ஒரு ஃபோனை வச்சுட்டு எந்திரிச்சு இப்படி வெளியே வர்றாரு. விஜயகாந்த் கார் வீட்டுக்குள்ளே வருது. ஏன்னா 2 பேர் வீடு அடுத்தடுத்த தெருவில் இருக்கேன். ஒரு பதவி போய் என்ன விஜய், நான் தான் உங்களை பார்க்க வரணும், நீங்கள் என்னையை பார்க்க வரக்கூடாது. நீங்கள் படைப்பாளி, நான் நடிக்கிற கூலிக்காரன், இப்போ சொல்லுங்கள் என்ன விஷயம். இப்போ ஒரு தயங்கி சொல்கிறாரு. இப்படி 17 படம் எடுத்தேன், படம் பெருசாக எதுவுமே போகலாம். BNCயில் விஜய் ரீச் ஆகணும், நான் என்ன செய்யணும்? விஜய் வந்துட்டு வந்த கேள்வி. இல்லை எனக்கு ஒரு 10 நாள் கால் ஷீட் கொடுத்தீங்கன்னா செந்தூர பாண்டியன்னு ஒரு ஸ்கிரிப்டு, நீங்கள் ஒரு அண்ணன் கேரக்டர் நடிச்சா தம்பி ரீச் ஆயிடுவேன். எப்போ ஷூட்டிங் வரணும் மட்டும் எனக்கு சொல்லி விடுங்க. ஒரு வார்த்தை கூட மறுப்பு பேசல, எதுவுமே கேட்கல. எப்போ ஷூட்டிங் வரணும் அதை மட்டும் சொல்லுங்க. இல்லை விஜய் சம்பளம், ஷூட்டிங்க்கு எப்போ வரணும்னு மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் என்கிட்ட பேசாதீங்க. சொல்லிட்டு காஃபி சாப்பிட்டுங்க. படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன், படம் முடியுது. படம் ரிலீஸ் ஆகி செந்தூர பாண்டி ABC சென்டரில் விஜய் ஒரே நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ரீச் ஆகி வசூலில் பட்டையை கலப்புது. அப்போ விஜயகாந்த்கிட்ட போய் எஸ்எஸ்சி விஜய் அந்த சம்பளம் என்னோட கடமையை செஞ்சுருக்கேன், அதுக்கு நான் சம்பளம் வாங்க மாட்டேன், அதை வேறு எதுக்காக பயன்படுத்தி. அன்னைக்கு விஜயகாந்த் அப்படி செஞ்சதுனால தான் இன்னைக்கு இளைய தளபதி விஜய் ABC சென்டரில் உலகம் முழுவதும் டாப்ல இருக்காரு, ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறுறதுக்கு அடித்தளம் விட்டவர். அதே மாதிரி பெரிய நான்னு படம், அதில் விஜயகாந்தன், அதில் சூர்யா, வயதான ஓல்டு கெட்டப்பில் விஜயகாந்த் நடித்த படம். அந்த படம் சூர்யாவை BNCயில் கொண்டு போய் ரீச் பண்ணுச்சு.
ஸோ இது 2 நடிகர்களுக்கும் விஜயகாந்த் செஞ்ச ஒரு மிகப்பெரிய உதவி. அதே மாதிரி இன்னைக்கு திரைப்படக் கல்லூரி மாணவர்களுடைய காட்ஃபாதர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஊமை விலைகளில் ஆரம்பிச்சது கேப்டன் பிரபாகரன். அடுத்து புது இயக்குனர்கள், புதிய தயாரிப்பாளர்கள் அதிகமான வாய்ப்பு கொடுத்து இண்டஸ்ட்ரியில வளர்த்து விட்டது கேப்டன் கலைஞர் விஜயகாந்த்னா மிகையாகாது. நன்றி சார், தொடர்ந்து நன்றி, பேசலாம். வணக்கம்.